முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது பதிலளித்து ஒரு பதிவிட்டிருக்கார். பேரவையில இருந்த போது பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று அறிக்கை வெளியிட்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வாக்கு விழுக்காடு எங்களுக்கு தெரியும், அதனால்தான் மக்கள் தீர்ப்பை மதித்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம். பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் பதவி வெறியோடு ஆளுநர் மாளிகை நாங்க டெய்லி அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இருக்கல. நாங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டோம்னு சொல்றீங்களே, அப்படி நிராகரிக்கப்பட்ட எங்களுக்கு விழுந்த வாக்குகளை காட்டிதான் நீங்கள் முதலமைச்சராகவே ஆயிருக்கீங்க. அதை மறந்துட்டீங்களா சிஎம் சார் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2006 அமைந்த திமுக ஆட்சியை பத்தி போஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அந்த சமயத்துல உங்களை போல எதிர்த்தரப்பு எம்எல்ஏக்களை கடன் வாங்கியோ குதிரை பேரத்துல விலைக்கு வாங்கியோ எந்த கட்சியும் பிளவுபடுத்தியோ சோபா செட் அனுப்பியோ அமைக்கப்பட்ட ஆட்சி அது அல்ல. முழுக்க முழுக்க திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் அது. அது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டாங்க போல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். திமுக 2026 தேர்தலில் தோற்றிருக்கலாம், ஆனால் திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் நல திட்டங்கள் தொடரும் என உங்கள் வாயாலே சொல்ல வைத்ததான் எதிர்கட்சியா எங்களோட வெற்றி என்று எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய்க்கு பதிலளித்து எக்ஸலத்துல பதிவிட்டிருக்கார்.